Hi friends, Anna University April May 2026 எக்ஸாமினேஷனுக்கான என்வரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரெகுலேஷன் 2021க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பரை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அண்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சப்டாபிக் இருக்கும், அதோடைய டைப்ஸ் இருக்கும், அண்டு முக்கியமான நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அது வேல்யூஸில் கொடுத்துருப்பாங்க, அதோடைய மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ரைட் பண்ணணும். அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா சப்டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட் எல்லாமே படிச்சிங்கனாலே. அதனால் தெளிவாக படித்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் கொஸ்டினாக கேட்காம ஒரே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 கொஸ்டினை சேர்த்து கூட கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் எந்தெந்த லெசன்லாம் நிறைய கொஸ்டின் படிக்கணும்னு சொல்கிறேன், அதையும் படிச்சுக்கோங்க. எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆன்சர்ஸ். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் படிச்சுக்கணும். அண்டு சேர்த்து தான் கேட்பாங்க, 2-3 கொஸ்டின் சேர்த்து கேட்குறதால நீங்களும் ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டியில் எனர்ஜி ஃப்ளோ இன் ஈகோசிஸ்டம், செகண்ட் எக்கோலஜிக்கல் சக்சஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. எப்படி வேணால் கேட்கலாம். பயோடைவர்சிட்டியோட டைப்ஸு, வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அந்த கொஸ்டின், இந்தியா ஆஸ் ஏ மெகா டைவர்சிட்டி நேஷன், ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் இந்தியா, கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இன்சுட்டு எக்ஸுட்டுன்னு 2 கன்சர்வேஷன் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த பயோடைவர்சிட்டியிலேருந்து வர இந்த 5 கொஸ்டினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பயோடைவர்சிட்டிலேருந்து ஒன்று கேட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா போக நீங்கள் எனர்ஜி ஃப்ளோயிங் எக்கோசிஸ்டமும் எக்காலஜிக்கல் சக்சஷனும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த 4 பொல்யூஷனுமே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இந்த 4 பொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, நீங்கள் டெஃபினிஷன் எழுதிட்டு அந்த பொல்யூஷன்லாம் எப்படி ஏற்படுது அந்த சோர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஏர் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏர் பொல்யூஷன் வந்து கார்பன் மோனாக்சைடால் வரும், நைட்ரஜன் ஆக்சைடால் வரும். அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷனை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி இந்த ஏர் பொல்யூஷனை தடுக்கலாம், இதனால் என்னென்ன எஃபெக்ட்லாம் வருது, அந்த மாதிரி நீங்கள் சப்டாபிக் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் இந்த 4 கொஷினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்டு முக்கியமான டேட்டாஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிங்க. அண்டு இதில் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் OHASMS இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி மாரி இருக்கும். இது சினா பார்ட் சின்னு போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடி. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியாக தான் வரும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரைட் பண்ணுற மாதிரி தான் வரும். இது பார்ட் சியில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு யூனிட் 3க்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனர்ஜி கன்சர்வேஷனில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 15 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எனர்ஜி எப்படி நீங்கள் வந்து கன்சர்வ் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைடல் எனர்ஜி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் டயக்ராம்ஸ்லாம் இருந்தால் டயக்ராம்ஸ்லாம் நீட்டாக போடுங்க. இந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 4க்கு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோல்ஸ் இருக்குது, டார்கெட் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் ஒரு 17 கோல்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 17 கோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதோடைய டார்கெட்ஸ் இருக்கும், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இந்த 3மே தெளிவாக படிச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு கேட்டாலே இது ஃபுல்லாக எழுதுங்க, இல்லை தனித்தனியாகவும் கேட்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும். பார்ட் சியில் படிச்சுக்கலாம். கேஸ் ஸ்டடினா நீங்கள் ஒன்று படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு எழுதிடலாம். அதனால் லைட்டாக பார்த்துக்கோங்க. அண்டு கார்பன் கிரெடிட், கார்பன் ஃபுட் பிரிண்ட் இந்த ஒரு கொஷின் சேர்த்து தான் கேட்பாங்க. என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதுவும் கேஸ் ஸ்டடி. என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் இருக்கும், என்வரான்மெண்டல் ஆக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கேஸ் ஸ்டடி பார்த்துக்கோங்க. முக்கியமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் கிரெடிட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 5ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன 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 கொஷின்ஸாக தான் இருக்கும். இது சேர்த்து தான் கேட்பாங்க. அதுமாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். டயக்ராம்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீஜர் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் ரைட் பண்ணால் போதும். டெஃபினிஷன் கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். சர்க்குலர் எக்கனாமி படிங்க. மேலே இருக்க ஆர் கான்செப்ட் கூட ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ISO 1400 சீரீஸ் படிங்க. லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் LCA படிங்க.
என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 கொஸ்டினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் கிரீன் பில்டிங், கிரீன் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக நீங்கள் படித்தா போதும். ரொம்ப நீங்கள் அதை ப்ரீஃபாக படிக்க வேணாம், தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. கிரீன் பில்டிங்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு பில்டிங்கை உருவாக்க போதும். அதனால் கிரீன் பில்டிங்கு. அந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டு, இந்த மாதிரி சாண்டு, வுட்டு, இதை வச்சு நம்ம வந்து பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி சிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டு. சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்னா இதுவும் ஈஸி தான், நம்ம ஜென்ரலாக நீங்கள் படிக்கிறது தான். இப்போ எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி நீங்கள் வந்து சஸ்டைனபிள் பண்ணலாம், நீங்கள் நடந்து போகலாம், இல்லை சைக்கிளில் போகலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் தான். சஸ்டைனபிள் எனர்ஜி, இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3rd லெசனில் படிச்சிருப்பீங்க. ஜியோ தெர்மல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி, அதெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 எழுதுனா போதும். அப்புறம் சோஷியோ எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் ஆன் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி, ஐஎஸ்ஓ சீரிஸ், மெட்டீரியல் லைஃப் சைக்கிள், என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இது மட்டும்தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கிரீன் பில்டிங், கிரீன் மெட்டீரியல்ஸ், சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், சஸ்டைனபிள் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் படித்தாலே ஈஸியாக புரியும். ஜஸ்ட் கான்செப்டாச்சு தெரிஞ்சுட்டு போயிடுங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. இதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இஎஸ்எஸ் பேப்பர் தான், இவிஎஸ் பேப்பர் தானேன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இதுலேயும் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, சுத்தமாக எழுதாமல் இருந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆனால் கண்டென்ட் இதுலேயும் ரொம்ப முக்கியம். அதனால் இது டிபார்ட்மெண்ட் பேப்பர் இல்லை, ஏன்னா சிஎஸ்சி அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தான் இது டிபார்ட்மெண்ட் பேப்பர் இல்லை. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர் தான், அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.